ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பால் கொழுக்கட்டை வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அண்ட் யாருக்காக செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி சாய் பாப்பாக்காக தான் செய்ய போறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தா பால் கொழுக்கட்டை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே வந்துட்டு தெரியாது. நான் ஒன் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மறந்து போச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ண போறோம். அதுவும் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் பாப்பாக்காக தான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போயிடலாமா? என்னது செய்யலாமா? நம்ம எவ்வளவு கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் தான் செய்ய போறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இது இப்ப வேண்டாம் சொல்லுவோம். இப்படி வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். போடலாம், எரிச்சிடலாம். தண்ணி சூடு. இது கூட வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்ல நான் போறேன் சொல்லுவோம். இவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன் சால்ட்டு. ஸோ நம்ம சால்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வந்து போட போறோம். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேஸ்டும் நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு சூடா தண்ணி வச்சிருக்கேன்ல, ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, என்ன பாப்பா உனக்கு மிக்ஸ் பண்ண தெரியாது சொல்லும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப என்ன பண்ற? எதுக்காக? இப்ப என்ன குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணு. குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணணும். இப்ப பால் மாதிரி பண்ணு. குட்டி பால். அப்படிதான். ஏய் சூப்பரா இருக்கே. அவ்வளவுதான். இந்த பிளேட்ல வச்சிருக்கு. முடிச்சியா? சூப்பரா பண்ணிருக்கடி செல்லம். பாரு. வாவ், காட்டு. பண்ணிருக்க. உண்மையா சூப்பரா இருக்கு செல்லம். எவ்வளவு அழகா பண்ணிருக்க செல்லம். நீ சூப்பரா இருக்கடி செல்லம். இது யாருப்பா உனக்கு சொல்லி கொடுத்தா? சும்மா செல்லம். இந்த தேங்காய் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்கான். எப்பொழுதுமே அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அது டக்குன்னு பிடிச்சிப்பான். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சமத்தான பாப்பா இங்க தக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை செய்யலாம். சூப்பரா இருக்கா? தேங்காய் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் சுட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பால்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி போடுவோம். இங்கேருந்து கேன்சல் பண்ணி போட்டுருவோம். வா, அவ்வளோதான். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். போடும், ஒன்று ஒன்றா எடுத்து போடும். சூப்பர். என்ன ரெடியா என்ன இருக்கு?
என்ன பண்ணிடணும்? என்ன பண்ணிடணும்? இப்போ வந்து நமக்கு பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறமா 2 டம்ளர் பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம வந்துட்டு இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தேங்காய் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, சாப்பிடுறது போல போக்க என்னது சாப்பிடலாமா? பால் கொழுக்கட்டை இப்படிதான் இருக்கும். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. பால் கொழுக்கட்டை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பால் கொழுக்கட்டை. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு பாப்பா? இங்க பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கா? பால் கொழுக்கட்டை வந்துட்டு சூப்பரா நாங்க ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் நம்ம வந்து ரெடி பண்ணிருந்தோம். பட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துருக்கு. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் கொழுக்கட்டை வந்துட்டு எனக்கு செய்ய தெரியாது. பட் நான் வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணதுக்கு பெஸ்டா வந்திருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சிம்பிள் வேலை வந்துட்டு பால் கொழுக்கட்டை வந்துட்டு ரெடி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்பதான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஏன் பாப்பா இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அதுவும் பாப்பாவோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.